الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولك سيدنا محمد مبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் கருணையும் ஸலவாத் என்னும் மேடேற்றமோ நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் நம் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. இன்றைய 12வது நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இதில் ஓதி இருக்கக்கூடிய குர்ஆனுடைய சில வசனங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக நாம் பார்ப்போம். இன்றைய இரவிலே சூரத்து நஹல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய ஒரு பகுதியும், அடுத்ததாக சூரா பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய முழு சூறாவும், சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய சூரத்தினுடைய ஒரு பகுதியும் ஓதப்பட்டது. இந்த சூறாவிலே அருமைக்குரிய சகோதரர்களே, நிறைய செய்திகளை, நிறைய சம்பவங்களை அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு சொல்லி காட்டுகிறார். பொதுவாக இந்த சூரத்தினுடைய பெயர் நஹல், தேனி என்பதாக சொல்லப்படுகிறது. தேனியை பற்றி பல ஜும்மாக்களிலே தராவீஹ் தொழுகையிலே பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த ஆயத்தினுடைய கருத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். وَضَرَبَ اللَّهُ مَثَلًا قَرْيَةً كَانَتْ آمِنَةً مُطْمَئِنَّةً. அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணமாக ஆக்குகிறார். அந்த ஊரானது அமைதியாக அச்சமற்று இருந்தது. அதற்குரிய வாழ்வாதார பொருட்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் தாராளமாக வந்து கொண்டிருந்தன. அப்போது அது அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி காட்டாமல் மாறுபாடு செய்தது. ஆகவே அவர் செய்து கொண்டிருந்த தீயவற்றின் காரணமாக அதற்கு அல்லாஹ் பசி, பயம் என்னும் ஆடையை அணிவித்து அனுபவிக்குமாறு செய்துவிட்டார். ஒரு ஊரை இதற்கு உதாரணமாக காட்டுகிறார். ஒரு ஊரை பற்றி சொல்லுகிறார். குறிப்பிட்ட இந்த ஊர் என்று குறிப்பிடவில்லை, ஆனால் ஒரு ஊர் என்பதாக தப்சீரிலே குறிப்பிடுகின்றார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணமாக ஆக்குகிறார். ஒரு ஊரை உதாரணமாக சொல்லி அந்த ஊர் எப்படிப்பட்டது, அந்த ஊரானது அமைதியானது, அமைதியாக அச்சமற்று இருக்கும். எந்த பயமும் இருக்காது அந்த ஊர்ல. ரொம்ப அமைதியா இருப்பாங்க, எந்த பயமும் இருக்காது அந்த ஊர்ல. அதற்குரிய வாழ்வாதார பொருட்கள், அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்கள் தேவையான உடைகள், அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அவர்களுக்கு தேவையான அன்றாட தேவைக்குண்டான பொருட்கள், வீடு கட்டுவதற்குண்டான பொருட்கள், மனித வாழ்விற்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையோ அவை அனைத்தும் பல பகுதிகளில் இருந்து வந்து கொண்டிருந்தது அந்த ஊருக்கு. இவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. பொருளை வாங்குவதற்கு இவர்கள் ஊரை விட்டு வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊருக்கு எல்லா திசையிலிருந்தும், ஒவ்வொரு இடத்திலிருந்தும் பொருட்கள் வந்து கொண்டிருந்தது. அதுவும் தாராளமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு இப்படி இருந்த ஊர், அமைதியான ஊர், அச்சமில்லாத பயமில்லாத ஊர், எல்லா பொருட்களும் எல்லா இடத்திலிருந்தும் தாராளமாக கிடைத்து கொண்டிருந்த அந்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் நன்றி காட்டாமல், நன்றி செலுத்தாமல் அருட்கொடைகளுக்கு மாறுபாடு செய்தார்கள். நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது, இருந்த இடத்திலிருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கிறது, இருந்த இடத்திலிருந்து எல்லா சௌகரியங்களும் கிடைக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஊரிலே நாம் வாழுகிறோம். இவைகளுக்கு அவர்கள் நன்றி காட்டாமல் அவர்கள் மாறு செய்த காரணத்தினால், அந்த தீயவற்றின் காரணமாக அதற்கு அல்லாஹ் அவர்களை ஏற்படுத்தக்கூடிய 2 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி. பசி என்று சொல்லக்கூடிய ஆடையையும், பசி என்று சொல்லக்கூடியது பயத்தையும். அவர்களுக்கு எல்லா திசையிலிருந்தும் பொருட்கள் வந்து கொண்டிருந்தது. இப்போ வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, பொருட்கள் வரவில்லை.
காரணம் ஏன் வரவில்லை? பணம் இருக்கிறது, ஆனால் பொருள் கிடைக்கவில்லை. அல்லாஹ் தடை செய்கிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாதன் காரணமாக பயமில்லாமல் இருந்தார்கள், அச்சமில்லாமல் வாழ்ந்தார்கள். இப்பொழுது பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். எந்த பயம் என்று சொன்னால், எங்கே நமக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, இந்த இடத்துல நாம் இருந்தால் ஏதாவது ஆகிவிடுமோ, உணவு தேவைக்கு எங்கே போவது? எல்லா திசையிலிருந்தும் அந்த ஊருக்கு அத்தியாவசிய அனைத்து பொருட்களும் வந்து கொண்டிருந்தது. அப்படி இருந்த ஊர், இவர்கள் அல்லாஹ்விற்கு அவர்கள் செய்த அந்த தீய செயலின் காரணமாக அல்லாஹ் முழுவதுமாக தடை செய்து 2 விஷயங்களை, பயத்தையும் பசியையும் அவர்களுக்கு ஆடையாக அணிவித்து நீங்கள் அனுபவியுங்கள் என்பதாக எல்லாம் செய்துவிட்டார் என்ற செய்தி இந்த ஆயத்தை சொல்லுகிறது. இந்த ஊர் எந்த ஊர் என்று சொன்னால், ஈலா என்று சொல்லக்கூடிய எகிப்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள், பனு இஸ்ரவேலர்கள். பனு இஸ்ரவேலர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. பனு இஸ்ரவேலர்கள் குழப்பவாதிகள். பனு இஸ்ரவேலர்கள் அதாவது அளவுக்கு அதிகமாக கேள்விகளை கேட்டு நபிமார்களை தொந்தரவு செய்தவர்கள். ஒரே நாளையில 70 நபிமார்களை கொலை செய்ததாக தப்சீரிலே வருகிறது. ஒரே நாளையில. அப்படிப்பட்ட படு மோசமானவர்கள் அவர்கள்தான் அந்த ஊரில வாழ்ந்தார்கள். ஈலா என்று சொல்லக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே வாழ்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கௌமகள் என்ன செய்தார்கள் என்று வருகிறது என்று சொன்னால், அருமைக்குரிய சகோதரர்களே, தாங்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய ரொட்டி துண்டு இருக்கிறது அல்லவா, ரொட்டி துண்டுகளை மலஜலம் கழித்தால் அதை கொண்டு சுத்தம் செய்வார்கள். தான் சாப்பிடக்கூடிய ரொட்டி துண்டுகளை மலஜலத்துக்கு தேவையான அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடைசியில் அவர்களுக்கு அல்லாஹ் பசியையும் பயத்தை என்று சொல்லக்கூடிய 2 ஆடைகளை அணிவித்து நீங்கள் இதில் அனுபவிகள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நிலையை ஆக்கிவிட்டான். அதோடு மட்டுமில்லை, இன்னும் சொல்லப்படுகிறது, தப்சீரிலே வருகிறது, காய்ந்த மலத்தை தின்றதாக வருகிறது. உணவு இல்லை, சாப்பிடத்துக்கு எந்த உணவும் கிடையாது. எல்லா திசைகளிலிருந்து வந்து கொண்டிருந்த உணவு நின்று விட்டது மாறு செய்ததின் காரணமாக என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அடுத்ததாக சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவிலே நிறைய ஆயத்துகள், எந்த ஆயத்தை சொல்லுவது எதை விடுவது என்பதாக சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு அருமையான ஆயத்துகள். அல் குர்ஆன் என்பது அல்ல குருதா, அதாவது குறையாத அமுத சுரபி. உலகம் உள்ளளவும் மறுமை நாள் வரையிலும் இதற்கு அர்த்தங்கள், புது புது வியாக்கியானங்கள் வந்து கொண்டே இருக்கும். சொல்லி முடிக்க முடியாது. நான் குர்ஆனை ஓதி முடித்து விட்டேன் என்று ஒருவர் சொல்ல முடியாது. நான் குர்ஆனை படித்து விட்டேன் என்று ஒருவர் சொல்ல முடியாது. நான் குர்ஆனுடைய முழு பொருளையும் எழுதிவிட்டேன் என்று ஒருவர் சொல்ல முடியாது அறிஞர். அருமையான சகோதரர்களே, இப்பொழுது யூதர்கள் வருகின்றார்கள். யூதர்கள் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள், ஓ முஹம்மதே, வயஸலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி சொல்லுங்கள். உயிர் இருக்கிறது அல்லவா, உயிரை பற்றி சொல்லுங்கள். நபியிடத்திலே அவர்கள் பல பல கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள், பதில் சொன்னார்கள். எந்த கேள்வி கேட்டாலும் அல்லாஹ்வுடைய பதிலை எதிர்பார்ப்பார்கள். அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள், யூதர்கள் இந்த கேள்வியை கேட்ட பிறகு நான் நபியிடத்தில் இருந்தேன், கொஞ்சம் சற்று தள்ளி நின்று கொண்டேன், அமைதியாக இருந்தார்கள். காரணம், இப்பொழுது வஹி வரப்போகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அருகில் இருந்த சஹாபி சொல்லுகின்றார்கள். சிறிது நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி, இந்த ரூஹ் இருக்கிறது, அது உயிர் இருக்கிறது, இந்த உயிர் என்பது என்னுடைய இறைவனின் கட்டளையாகும். இந்த உயிர், மனித உயிர் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். வமா ஊதீது மின் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவான அறிவே வழங்கப்பட்டுள்ளது. மனித சமூகத்திற்கு, இந்த மனிதனுக்கு, இந்த உம்மத்திற்கு குறைந்த அறிவே கொடுக்கப்பட்டுள்ளது என்று நபியே நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, ரூஹ் என்பது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மறைவான பொருள். எப்படி மின்சாரம் வருகிறது, கரண்ட் வருது, கம்பியில மின்சாரம் வருதுன்னு நமக்கு எல்லாம் தெரியுது. ஆனா கம்பிக்குள்ள மின்சாரம் எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. கரண்ட் இருக்குதா, கரண்ட் இருக்குது, கம்பியின் மூலமாக வருகிறது.
மற்ற பொருள்களை பார்த்தால் வெளியிலே தெரியும், அதற்கு உருவம் இருக்கிறது. ஆனால் ரூஹுக்கு உருவத்தை சொல்ல முடியாது. இந்த வடிவத்தில தான் ரூஹ் இருக்கும், இப்படித்தான் அது அமைந்திருக்கு என்பதாக யாராலும் சொல்ல முடியாது. காரணம் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த ரூஹை பற்றி சொல்லுகின்றார்கள், பலவிதமான விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக என்று சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை முன்னிலைப்படுத்தி சொல்லுவார்கள். இந்த உயிர் எப்படி இருக்கிறது? நம்ம உடலிலே ரூஹ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்முடைய உடலிலே ரூஹ் இல்லாமல், உயிர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு உறுப்பையும் ரூஹு தான் நடத்துகிறது. கண்ணு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரூஹு வேண்டும், கை தூக்க வேண்டும் என்று சொன்னார், இப்பொழுது பேச வேண்டும் என்று சொன்னால் ரூஹு வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொன்னால் ரூஹு வேண்டும், அன்றாட பணிகளை செய்வதற்கு ரூஹு வேண்டும். அந்த ரூஹு நமது கண்ணுக்கு தெரியாமல் போனாலும், நம்முடைய கண்ணுக்கு நம்முடைய ரூஹு கண்ணுக்கு தெரியாது. அது நிறைய பாடல் எல்லாம் இருக்கிறது, இப்ப நேரம் இல்லை. கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் அதுதான் இந்த செயல்களை எல்லாம் நடத்துகிறது என்று நாம் அறிகிறோம், நமக்கு புரிகிறது. நம்ம இயக்குவது எது? அந்த ரூஹு தான். அதுபோலதான் அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாமல் போனாலும், அல்லாஹ் கண்ணுக்கு தெரிய மாட்டான். லா துத்ரிகுஹுல் அப்சார், அவரை யாரும் பார்க்க முடியாது என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் அவனே இந்த உலகங்கள் அனைத்தையும் வழிநடத்துகிறான். ரூஹு இல்லை என்று சொன்னால் மனிதன் எப்படி இருக்க முடியாதோ, ரூஹு இல்லை என்று சொன்னால் மனிதன் எப்படி இருக்க முடியாதோ, அதே மாதிரி அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இருக்க முடியாது என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, நமது உடலில் உள்ள சகல உறுப்புகளையும் நடத்துவது ஒரே ரூஹ் என்பதுதான். ஒரு ரூஹு தான். பார்வைக்கு ஒரு ரூஹு, பேச்சுக்கு ஒரு ரூஹு, நடப்பதற்கு ஒரு ரூஹு, சாப்பிடுவதற்கு ஒரு ரூஹு, தூங்குவதற்கு ஒரு ரூஹு என்று தனித்தனி பிரிவுகளான ரூஹு உடலிலே இல்லை. அனைத்து காரியங்களையும் செய்வது, நம்மை உடலில் உள்ள உறுப்புகளை நடத்துவது ஒரே ரூஹ் என்பதாக நமக்கு சந்தேகம் இல்லாமல் இருப்பது போலவே இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய ரப்பு ஒரே தான் என்பதை நாம் அறிய முடிகிறது. அடுத்ததாக அருமைக்குரிய சகோதரர்களே, சரீரத்தை கொண்டு செய்கின்ற நன்மை தீமைகளை, நம்முடைய உடலால் நம்முடைய உறுப்புகளால் செய்து கொள்ளக்கூடிய நன்மைகளை தீமைகளையும் ரூஹின் நாட்டத்தை கொண்டே நடந்து வருவதை போல, நன்மை செய்தாலும் ரூஹுக்கு தெரியும், தீமை செய்தாலும் ரூஹுக்கு தெரியும். ஆலங்கள் யாவற்றிலும், இந்த உலகங்கள் வானம் பூமியில் உள்ள அனைத்திலும் நடக்கின்ற நன்மையை தீமையை முதலிய செய்கைகளை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டே நடத்தப்படுகின்றது. அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். சரீரத்தில் நடக்கிற காரியங்கள் அனைத்தும், இந்த உடலிலே நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ரூஹுக்கு தெரிவதை போல, ரூஹுக்கு தெரியும். நாம் செய்கின்ற காரியம், மனிதன் செய்யக்கூடிய காரியம் எப்படி ரூஹுக்கு தெரிவதை போன்று இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் அல்லாஹ்விற்கு தெரியும் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அருமைக்குரிய சகோதரர்களே, சரீரத்துக்கு மற்ற வஸ்துக்கள் யாவிலும், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உடலுக்கு மற்ற வஸ்துக்கள் யாவிலும் ரூஹு மிகவும் சமீபமாக இருப்பது போல, ரூஹ் எங்க இருக்கிறது? நஹ்னு அக்ரபு மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய பிடரி நரம்புக்கு அருகிலே அல்லாஹ் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. ரூஹ் எப்படி நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அதாவது சமீபமாக இருப்பது போல சகல வஸ்துகளுக்கும் அல்லாஹ் மிகவும் சமீபமாக இருக்கிறான். அப்படின்னா என்ன? எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நன்றாக அறிந்திருக்கிறான். எதுவுமே அவருடைய பார்வை விட்டு அல்லாஹ் தப்ப முடியாது இந்த உலகத்தில். அடுத்ததாக, இந்த உடல் உண்டாவதற்கு முன், நம்முடைய உடல் உண்டாவதற்கு முன்பாக, நான் உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாக, நம்முடைய தாயினுடைய கர்ப்பத்திலே வெந்து துளியாக வருவதற்கு முன்பாக நம்முடைய ரூஹ் இருந்ததை போன்று, ஆலமே அருவாகில ரூஹ் இருந்தது. நம்முடைய ரூஹ், நான் பிறப்பதற்கு முன்பாக நம்முடைய ரூஹ் இருந்ததை போன்று அல்லாஹ் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பாகவே இருந்திருக்கிறான். படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் இருந்திருக்கிறான். சரீரம் அழிந்த பிறகு, இந்த உடல் அழிந்து போகும், நான் மரணித்து
கபரிலே வைத்தால் மண் தின்றுவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக இருந்தால் கூட மண் தின்னும். சில பேருடைய உடலை, அவுலியாக்களுடைய இறைநேசருடைய உடலை மண் தின்னாது. நபிமாருடைய உடலை மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். சஹாபாக்களுடைய உடலை அல்லாஹ் அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறான். சரீரம் அழிந்த பின்பு ரூஹ் இருப்பதை போன்று, நம்முடைய உடல் அழிந்த பிறகு ரூஹ் இருப்பதை போன்று படைப்புகள் எல்லாம் இந்த உலகத்திலே அழிந்து விட்டாலும் அல்லாஹ் தனித்தவனாக ஒருவனாக இருப்பான் என்பதாக சொல்லப்படுகிறது ரூஹுக்கு. அடுத்ததாக சரீரத்தில் எந்த இடத்தில் ரூஹு இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாது. உயிர் எந்த இடத்தில் இருக்கிறது, ரூஹு எங்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அது ஒரு உறுப்பில் அல்லது ஒரு தளத்தில் ஒரு இடத்தில் தங்கி இருப்பதல்ல. ரூஹ் என்பது ஒரு இடத்திலே, ஒரு உறுப்பிலே, ஒரு இடத்திலே தங்கி இருப்பதல்ல. அதுபோலவே அல்லாஹு தாலா அதாவது தளத்தில் இருந்து கொண்டு இன்ன தளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லக்கூடாது. இடமும் தளமும் அவனுக்கு அமைந்ததல்ல. அருமையான சகோதரர்களே, ரூஹை பற்றி என்ன சொல்லுகிறது? பெரியார்கள் சொல்லுகின்றார்கள், 4 விதமான ரூஹுகளை பிரித்து சொல்லுகின்றார்கள். ரூஹே ரூஹானி, ரூஹே ஷைத்தானி, ரூஹே ரஹ்மானி, ரூஹே நூரானி. ரூஹே ரூஹானி என்று சொன்னால் காலிலிருந்து எது தொடை வரையிலே இருக்கக்கூடிய பகுதிக்கு ரூஹே ரூஹானி. அதுக்கு தான் கலோர் என்று சொல்லுவார்கள். நடப்பதற்கு, நடக்க வேண்டும், கை அசைப்பதற்கு, உடல் உறுப்புகள் அடக்குவதற்கு ரூஹே ரூஹானி. ரூஹே ஷைத்தானி இந்த தொடை பகுதியிலிருந்து, மர்மஸ்தானத்திலிருந்து இடுப்பு வரையில இருக்கக்கூடிய பகுதிக்கு ரூஹே ஷைத்தானி. அடுத்ததாக இந்த பகுதியிலிருந்து கழுத்து தொண்டை வரையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு ரூஹே ரஹ்மானி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிஷ் என்பதாக இந்த கல்வி இருக்கிறது. அதனால் இந்த ரூஹே ரஹ்மானி. கழுத்திலிருந்து தலைவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடியதற்கு ரூஹே நூரானி. அல்லாஹ்வுடைய ரூஹே நூரான் என்பதாக 4 விதமாக பெரியார்கள் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள். வயஸாலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று யூதர்கள் கேட்டபோது, குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி, இது என்னுடைய உயிர் என்பது என்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். அவ்வளவுதான். இதற்கு அதிகமான ஆதாரங்களையோ ஆய்வோ சொல்ல முடியாது. இதுவரையிலே சொல்ல முடியாது. யாராலும் அதை நிரூபிக்க முடியாது. அப்படிப்பட்டது. அதனால் தான் உமா ஊதியது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவான அறிவே வழங்கப்பட்டுள்ளது. இந்த ரூஹை பற்றி எல்லாம் நீங்க பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண உங்களுக்கு புலப்படாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு இருக்கிறது குறைவானது என்று அல்லாஹ் சொல்லி இந்த ஆயத்திலே விளக்கத்தை சொல்லி காட்டுகிறான். அருமைக்குரிய சகோதரர்களே, வரக்கூடிய காலங்களிலே அல் குர்ஆனுடைய வசனங்களை தெளிவாக புரிந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.